அப்பா பார்த்தீங்கன்னா இப்போது முடி வெட்டி குளிப்பாட்டி படுக்க வச்சுருக்கோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து முடி வெட்டணும். சேர்லேயும் உட்கார வச்சு தூங்கிட்டு இருக்காங்களா? இப்போ பாருங்க தூங்கிட்டு இருக்காங்க. வெட்டி பார்த்தேன், இளநின்னு ஆசைப்பட்டு 3 இளநி மரம் ஏறி அறுத்தோம். பாருங்க, பொட்டும் தேங்காய். ஸோ ஹால் வந்து ரொம்ப பெரிய சைஸுக்கு போட்டிருக்காங்க. பாருங்க, இது ஃபுல்லாக வந்து ஹாலோட சைஸு. பாருங்க, சுட சுட சாதம். இது என்னதுமா? தக்காளி கூட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா உளுந்து வடை. அடுத்து அப்பளம். இந்த சைடு வந்து சாம்பார். பாருங்க எந்த அளவு பயிர் வந்து பணச்சிருக்குன்னு. இது வந்து அரக்காணி, நம்மளோட கடைசி கொலை அரக்காணி. அடுத்து ஒரு துண்டு, அந்தாண்டு ஒரு துண்டு. இது வந்து கோணவாரை. இதுக்கு அந்தாண்டு ஒரு துண்டு இருக்குது. மொத்தம் 5 துண்டு இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஊருக்கு தான் போக போகிறேன். அப்பாவை பார்த்து ஒரு 15 நாள் கிட்டத்தட்ட ஆகுது. அதனால் இன்னைக்கு அப்பாவை போயிட்டு பார்க்கறதுக்காக கிளம்பியிருக்கோம். நானும் தர்ஷியும் மட்டும்தான் போகிறோம். இந்த வருஷம் வீட்டில் தான் இருக்கான். ஸோ இன்னைக்கு ஃபுல் டே அம்மா வீட்டில் என்னெல்லாம் பண்ணுறோம்னு இந்த பிளாக்ல தொடர்ந்து வரும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போலாமா? ஓகே. கேட்டு சாத்திட்டோ? கிளம்பியாச்சா? கேட்டு திறந்து போட்டு வரியா? சரி வா. ஸோ கிளம்பியாச்சு. போலாமா? தம்பியோட தூசை குடிச்சிட்டு வந்துட்டேன். சரி. பாய். அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. எவ்வளோ மணி நேரத்தில் நம்ம வந்திருப்போம்? 1.5 மணி நேரம் வந்திருப்போம். 1 மணி நேரம் ஆகும். 1.5 மணி நேரம் ஆகுது. ஸ்வேதாவும் பாருங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா. அடுத்து அங்கே ரித்திக் உக்காந்துருக்கான். ரித்திக் ஹாய் சொல்கிறா. ஆக்சுவலி வந்ததுமே நம்ம என்ன பண்ணியிருந்தோம், தாத்தாவை இங்கே முடி வெட்டி குளிப்பாட்டி உள்ளே படுக்க வச்சுருக்கோம். அதனால் வீடியோ வந்து வந்ததுமே எடுக்க முடியல. போயிட்டு தாத்தாவை பார்க்கலாமா? ஆனால் கரண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். கரண்ட் வந்திருக்கோம்? வரல. போயிட்டு பார்ப்போம். அப்பா பார்த்தீங்கன்னா இப்போது முடி வெட்டி குளிப்பாட்டி படுக்க வச்சுருக்கோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து முடி வெட்டணும். சேர்லேயும் உட்கார வச்சு தூங்கிட்டு இருக்காங்களா? பாருங்க தூங்கிட்டு இருக்காங்க. பாருங்க, இப்போ இங்கே தான் அப்பா படுத்துருக்காங்க. அப்பா பார்த்தீங்கன்னா மொட்டை அடித்து நம்ம ஷேவ் பண்ணி ஃபுல்லாக தாடியெலாம் எடுத்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேருந்து அடுத்து நம்ம எங்கே போகிறோம்? நம்ம சிடி வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு ஒரு முடிவு எடுத்துருக்கோம். போகலாமா? அடுத்து நம்ம ஆடு மாடு எங்கே போச்சு? ஆடு காணோம். ம், யார் விட்டது? ரித்திக்கும் ஸ்வேதாவும் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ரித்திக்கு தான் ஆடை கொண்டு போய் அங்கே பாருங்க எழுத்துக்கொல்லையில் மேய்ஞ்சிட்ருக்கு. கண்ணுக்குட்டி போகலையா? முட்டிருமா? முட்டுமா? கண்ணுக்குட்டி பாருங்க. வீடு வீடு இங்கதான் கண்ணுக்குட்டி கட்டுற இடம். மாடு இங்க தான் கட்டுவாங்க. சம்திங் பாருங்க, எங்க ஊர்ல எல்லாம் ஆடு மாடுலாம் மேய்ச்சலுக்கு போற டைம். நம்ம வீட்டுல போயிடுச்சு. ஆனா கண்ணுக்குட்டி ஏன் விடலன்னு தெரியல. கண்ணுக்குட்டி விட மாட்டாங்க போல. கண்ணுக்குட்டி ஸோ நம்ம ஆடு அங்கே மேய்து பாருங்க. மொத்தம் 3 ஆடு தானே? 2 ஆடு அங்கே மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஸோ நம்ம பழைய வீட்டுக்கு போகலாமா? போய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். எங்கள் ஊர் கட்டேரி தான். செம பெருசாதான்.
சுற்றி ரோடு போட்டிருக்காங்க. இதுதான் கிரவுண்டா ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க என்எல்சி மாதிரி தான் இருக்கு. வழியாக இப்போ பழைய வீட்டுக்கு வந்தாச்சு. வீடை சுற்றி பார்க்கலாமா? பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே நிறைய வாழைக்கட்டை வந்து சின்ன சின்ன கண்ணா வச்சது எல்லாமே வளர்ந்துருச்சு. அடுத்து இந்த மரத்தில் இளநீ பாருங்க. இப்போ வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் பாருங்க ஒரு மாங்காய் மரம் ஒன்று வச்சுருந்தோம். இது தானாக வளர்ந்தது தான். சூப்பராக நல்லா பெரிய மரமாகிடுச்சு. அடுத்து சின்ன சின்ன வாழைக்கட்டை தான் இருக்குது. வேறு ஏதாச்சும் இருக்கா? எங்கே பாரிஜாதம் பூச்செடி ஒன்று வச்சுருந்தோம். கண்ணாக இருந்துச்சு, நல்லா பெரிய மரமாயிடுச்சா. இந்த பூ நல்லா வாசனையாக இருக்கும். ஒயிட்டாக இருக்கும், பட் ஆனால் வாடிடுச்சு. பிக்கவே கஷ்டமாக இருக்குது. பாருங்க, வாடிடுச்சு. இது நல்லா வாசனையாக இருக்கும். தனுஷி இங்கேருந்து ஸ்கூல் போகும்போது இதுதான் 2 சிண்டில் வச்சு அனுப்பி விடுவேன். ரேடியா மாதிரி வச்சுட்டு போவா. இது வந்து புளிச்சிக்கீரை. இல்ல, ஒரே ஒரு கண்ணு புளிச்சிக்கீரை. புளிச்சிக்கிறது. அங்கே துளசி. இது வந்து தட்டைப்பயிறுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? துளசினா எனக்கு ரொம்ப இந்த தட்டைப்பயிருக்கு இடையில இங்கே பாருங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாக கொல்லி எறும்பு. கொல்லி எறும்பா? கட்டை எறும்பா? கொல்லி எறும்பு. அடுத்து என்ன இருக்குங்க? துளசி இருக்கு. இங்க பாருங்க, இங்க அழகா ஒரு துளசி இருக்கு. இதுலதான் வந்து தண்ணியில போட்டு குடிப்பேன் நான். நீயா? 3 பேர் கையிலயும் பாத்தீங்கன்னா 3 இளநீ இருக்கு. இந்த இளநீ எங்க இருந்து வந்துச்சு? இப்போ அந்த மரத்துல கீழே இருந்துச்சு. நான் தான் கஷ்டப்பட்டு ஏறி பறிச்சு கொடுத்தேன். அது எதை வச்சு? இங்க பாருங்க, இந்த வாங்கு வச்சு அப்படியே எட்டி பறிச்சு வச்சு. வெட்டலாமா? 3 பேர் எனக்கு 3 இளநீ குடிக்கிறோம். எனக்கு தான் இல்லையா? ஒரு இளநீ ஷேர் பண்ணி குடிக்கிறோம். யார் எனக்கு தெரியும். பரவாயில்லையா, நிறைய பேர் நமக்கு வாண்டடாக கொடுக்குறாங்க. வெட்டி பார்த்தேன், இளநின்னு ஆசைப்பட்டு 3 இளநீ மரம் ஏறி அறுத்தோம். பாருங்க, பொட்டும் தேங்காய். சட்டிக்கு ஓப்பன் பண்ணு. இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போக வேண்டியதான். வீட்டுக்கு எடுத்துட்டு போய் தண்ணி இருக்கு சுத்தியானா. ஆடுதா? ஆடுனாலே அது தேங்காய். ஆடக்கூடாது, அதுதான் இளநீ. சரி, வச்சு க்ளோஸ் பண்ணுங்க. நான் சிதம்பரம் எடுத்துட்டு போயிட்டு சட்னி வச்சுக்கிறேன். இங்க எடுத்துட்டு வா. அது எப்ப இருந்துச்சு பாருங்க. பெரிய வாங்கு இல்லாம கஷ்டப்பட்டு எக்கி எக்கி வெட்டினா இங்க எவ்வளவு பெரிய வாங்கு. ஸ்வேதா இப்ப எடுத்துட்டு வரா. கஷ்டப்பட்டு 3 தேங்காய் வெட்டினதுக்கு அப்புறம் அடுத்த பெரிய வாங்கு. இது அப்பவே கொடுத்துருந்தா ஈஸியா 3 உடனே பறிச்சு வந்துருப்பேன். சரி, போய் வச்சிரு. சரி, நம்ம போயிட்டு அந்த சீட்டி போட்ட வீட்டை பார்க்கலாமா? ஸோ வாங்க, எங்கள் ஓபிடியார் வீட்டை போய் பார்ப்போம். வாங்க. இதுலேருந்து ஒரு கற்றாழையை பிடிங்கிட்டு போயிடலாமா? ஸோ வீடு கொஞ்சம் கஜ கஜன்னு தான் கிடக்கு. யாரும் இல்லை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. யாருமே இல்லை, பராமரிக்கவில்லை. ஸோ நாங்கள் இப்படியே கட்டையிலேருந்து தாவி உள்ளே போகிறோம். வீட்டை இப்போ நம்ம ஃபுல் வியூவில் பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு போர்ட்டிகோவுக்கு இங்கே ஷெட்டு வந்து போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போட்டிருப்போம். நீட் அதிகமாக இருக்கும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா இந்த நீட்டில் இருக்குது, நம்மளது அந்த நீட்டில் இருக்குது. இந்த வீடு போர்ட்ரேட் சைஸு, அது லேண்ட்ஸ்கேப் சைஸு. நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டு நிறையா இருக்குது. நான் எந்த வழியாக வர்றது? ஸோ நம்ம தாண்டி தான் வரணும் போல். இப்போ வந்தாச்சு. ஸோ ஹால் வந்து ரொம்ப பெரிய சைஸுக்கு போட்டிருக்காங்க. பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து ஹாலோட சைஸு. ஃபுல்லாக செலாஃபு, மேலே வந்து சீட்டி.
முன்னாடி வந்து செலா போட்டு சீட்டி தான். ஹால் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸுக்கு ஒரு ஹாலு. அடுத்து இங்கேருந்து ஒரு கிச்சனுக்கு போகிற என்ட்ரன்ஸ், கிச்சன் அண்ட் பெட்ரூம். இதுலையே அந்த செலாப் வந்து சைடாக இருக்குது, சரியாக இன்னும் போடலேட்டுருக்கு. இதுதான் வந்து கிச்சன். ஸோ கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். அடுத்து இங்கே என்ன, ரூம். இங்கே ஒரு பெட்ரூம். பெட்ரூமுக்கு என்ட்ரன்ஸில் ஒரு டோர் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. பெட்ரூமோட சைஸ் பாருங்கள், பெரிய சைஸ். ஃபுல்லாக செலா போட்டு மேலே சீட்டி தான் போட்டிருக்காங்க. நம்ம வீடு மெத்தட் தான். பின்னாடி எப்பவும் போல் வயல். ஒரு முருங்கை மரம் இருக்குது. ஃபுல்லாக பின்னாடி பார்த்தீங்கன்னா கருவ மரம். ஸோ எங்களுடைய ஓப்படியாருடைய வீடு பார்த்துக்கோங்க, எவ்வளோ சூப்பராக இப்போ கட்டை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம வீட்டில் வந்து ஜன்னல்லாம் கொடுக்கல, இங்கே வந்து சூப்பராக ஜன்னல் கொடுத்துருக்காங்க. பாருங்க, கிச்சனுக்கும் ஜன்னல். பிஞ்சு பறிக்கூடாது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாட்டிக்கிட்டேன். எது இந்த சின்ன போது பிஞ்சு அறுத்து வேஸ்ட் ஆகக்கூடாது. வீடெல்லாம் இப்போ பார்த்தாச்சு. இங்கேருந்து இப்போ கிளம்ப போகிறோம். போயிட்டு நம்ம கொல்லைக்கு போயிட்டு வரலாமா ஸ்வேதா? கொல்லைக்கு போயிட்டு ஒரு வியூ பார்த்துட்டு வரலாம். வண்டி எடுப்போம். கிளம்பியாச்சா? தன்சி அழுதுகிட்டே அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. டிக்கி ஓப்பன் பண்ணலாம். எடுங்க. கொண்டு போய் அங்கே கிச்சனில் இல்லை இப்படி வை. இல்லை நீ உள்ளாரே எடுத்துட்டு போ. இதை இப்போ உரிச்சு எடுத்துட்டு போகணும். இங்கே வை, இப்படி அப்படியே வை. இப்போ வீட்டுக்கு வந்து ஒரு 3 வாழை இலை அறுக்க போகிறோம். இந்த இடத்துல 2 மாங்காய் மரம் இருக்குது பாருங்க. அதில் ஒரு மரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பட்டு போய் நிற்கிது. அது ஏன்னு தெரியல. இப்போது என்னுடைய பழைய வீட்டிலேருந்து இப்போ அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு பின்னாடி ஃபுல்லாக இப்படி தான் கஜ கஜன்னு கிடக்கு. கரெக்டாக சரியாக பராமரிக்கலை. அம்மா வந்து எப்போவுமே வந்து தென்னை மட்டை சீவுவாங்க. அந்த தென்னை மட்டை இது இருக்கு பாருங்க. நம்ம மரத்துலேயே வந்து தென்னை மரத்தில் மட்டையை வெட்டி அந்த மட்டையை காய வச்சு அங்கே சீவி போட்டிருக்காங்க பாருங்கள், தொடப்போம். ஸோ அந்த மாதிரி நிறையா டஸ்ட்டாக இருக்குது. போயிட்டு நம்ம ஒரு 3 வாழை இலை வந்து அறுப்போம். தன்சிவா, வாழை இலை இருக்கா? தன்சிகா, தன்சிகா கோவமாக இருக்கியாக்கா? கொய்யா மரத்தில் நிறையா கொய்யா பிஞ்சு இருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஒரு 3 வாழை இலை வேணும். நம்ம இந்த ஒரு வாழை இலையை வெட்டியே நம்ம 3 ஆக்கிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்குது. இதை மட்டும் ஒரு போடுவோம். ஸோ இப்போ நம்ம ஒரு வாழை இலை வந்து கட் பண்ணியிருக்கோம். இந்த இலையை வந்து நம்ம 3ஆக கட் பண்ணிக்கலாம். 3 இலை வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள், வரும். இப்போது மதிய சாப்பாடு லஞ்ச் வந்து சாப்பிட போகிறோம். ஸ்வேதா, சாப்பிடலாம்? பசி இல்லையா? என்னென்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். என்னென்ன சாப்பாடு பாருங்கள். சுட சுட சாதம். இது என்னதுமா? தக்காளி கூட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா உளுந்து வடை. அடுத்து அப்பளம். இந்த சைடு வந்து சாம்பார். இவனுக்கு வடை. ரித்திக் இந்த வேணாமா? சரி, சாப்பிடு. ஸோ இன்றைக்கி அம்மா வீட்டில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். இப்போது தன்சி வந்து சாப்பிட போகிறா. சரி, நீயே சாப்பிட்றான். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் சாப்பாடு போட்டு இப்போ சாப்பிட போகிறேன். சாப்பிடு, இப்படி எடுத்துக்கலாம். எப்படி இருக்கு? சாப்பிடு.
உப்பு இல்லையா? எப்படி இருக்கு? ரித்திக்கு வந்து அரை தூக்கத்தில் இருக்கான். நம்ம சாப்பிடுவோம். நல்ல மழை பார்த்தீங்கன்னா பேஞ்சு விட்டுருக்கு. பயங்கரமாக மழை பெஞ்சிருக்கு. எங்கே கிளம்பியிருக்கோம்? வயலுக்கு இல்லை, ஃபஸ்ட்டு ரேஷன் கடைக்கு போகணும். அரிசி வேறு வாங்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்ததுனால ரேஷன் கடைக்கு போயிட்டு அரிசி வாங்கணும். பாருங்கள், நம்ம மரத்தில் மாங்காய், ஒட்டு மாங்காய், நிறைய மாங்காய். எப்போல்லாம் சாம்பார் வைக்கணும்னா மாங்காய் தேவையோ அப்போ அம்மா பறித்து சாம்பார் வச்சுக்கலாம். ஏன் இங்கே இருந்தால் நல்லா தெரியுது? அழகாக இருக்குது. இதுலேருந்து நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் மாங்காய் பறிச்சுட்டு போகலாம் சாம்பார் வைக்கிறதுக்கு. சரி, வண்டி எடுப்போமா? ரேஷன் கடைக்கு போகிறதுக்காக என்னென்ன எடுத்துருக்கீங்க? பையா? தோரம்பருப்பா? தோரம்பருப்பு வாங்க காசு கேட்டு வா. இப்போ ரேஷன் கடைக்கு போயிட்டு அரிசி தோரம்பருப்பு வாங்கணுமா? அரிசி கோதுமை வாங்குறதுக்கா? கோதுமை ஃப்ரீயாக கொடுப்பாங்க. சரி சரி, வை. ஹெல்மெட் இருக்கு. லாக் பண்ணு. வண்டி நனைஞ்சு. வா வை. வயலுக்கு வந்திருக்கோம். வரும்போதே ஐஸ்கிரீம் பாருங்கள், 2 பேருக்கு 2 ஐஸ்கிரீம். அவனுக்கு வந்து லைட்டாக ஃபீவர் இருக்குது, அதனால் ரித்திக்கு ஐஸ்கிரீம் கிடையாது. நம்ம வயலில் வந்து இப்போது நடுவு நட்டு ஒரு 20 நாள் ஆயிருக்குமா? 20 நாள் 25 நாள் ஆயிருக்கும். எந்த அளவு வளர்ந்துருக்கு பாருங்கள் நடுவு. ஸோ நாற்று வந்து எந்த அளவு வளர்ந்துருக்கு பாருங்கள். அதுவும் பச்சை கட்டியிருக்கு, பச்சை பசுமையாக எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். நல்லா வந்து உரம் கொடுத்து நல்லா பனைக்க வச்சுருக்குறாங்க. சூப்பராக பனைச்சிருக்கு பாருங்கள். நம்ம வயல் தெரியும் உங்களுக்கு. இதில் மொத்தம் 3 துண்டு இருக்குது. அப்படியே இந்த பட்டம் பார்த்திங்கன்னா நேராகவே போகும். 2 துண்டுக்கு நேராகவே போகும். அப்புறம் அந்த சைடில் ஒரு 2 துண்டு இருக்குது. மொத்தம் 5 துண்டு, 2.5 ஏக்கரு. 2.5 ஏக்கரும் எந்த அளவு பனைச்சிருக்கு பாருங்கள். அம்மா வந்து களை அரைச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு களையும் அரைச்சிட்டாங்க. இப்போ 2வது உரம் வந்து கொடுக்கணும். அழகாக இருக்கு பாருங்க. எங்க ஹெலிகாப்டரு? எங்க? அது ஹெலிகாப்டர் இல்லை, அது வந்து NLC மிஷின். சரி, நம்ம உள்ளே போய் பார்ப்போமா வயலை? கொஞ்சம் தூரம் வரைக்கும் உள்ளே போயிட்டு நம்ம பார்ப்போம் எந்த அளவு நாற்று வந்து பனைச்சிருக்குன்னு. பயிர். ஸோ நான் நாற்று ஸ்டேஜெலாம் தாண்டிடுச்சு. இப்போ வந்து வளர்ந்து வந்திருக்கிற பயிருன்னு சொல்லலாம். பயிர் எந்த அளவு பனைச்சி வந்திருக்கு நம்ம போய் பார்க்கலாம். ரித்திக், நீ வரியா? இங்கே இருக்கியா? எங்கே இருக்கு? காற்றுல கீழே போயிருக்கும் போல். ஸோ நடும்போது தான் உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருந்தேன். இப்போது எந்த அளவு பயிர் பனைச்சிருக்கு பாருங்கள். நம்ம இந்த வழியாக போகலாம். ஸோ வரப்பு பிரச்சனை இல்லை. வரப்பில் தான் புல்லு வந்து அதிகமாக இருக்கும், வயலுக்குள்ளே அதிகமாக இருக்காது. நம்ம வந்து களைக்குழி வந்து கொடுத்துருக்கோம். உரம் கூட களைக்குழி வந்து கொடுத்துருக்கோம். அதனால் வயலில் வந்து புல்லு அதிகமாக கிடையாது. களை அரிச்சாச்சு. இதுக்கப்புறம் 2வது களை அரிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு 2வது உரம் கொடுக்கணும். கொடுத்துட்டு தான் களை அரிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு துண்டு, 2வது துண்டு. ஃபஸ்ட்டு கொல்லைன்னு சொல்லலாம், 2வது கொல்லை. அடுத்து அந்தாண்டு ஒரு 3வது கொல்லை. இது 4, இதுக்கு அந்தாண்டு 5. மொத்தம் 5 துண்டு இருக்குது. எல்லாம் எங்கே வரீங்க? பசங்களும் நம்ம பின்னாடியே வந்துட்டுருக்காங்க. நமக்கு மொத்தம் 2.5 ஏக்கரு, 5 துண்டு இருக்குது. இப்போ 5 துண்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எந்த அளவு பயிர் பனைச்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள்.
இங்கே ஒரு அணை கட்டியிருக்காங்க. இதை தாண்டி வாங்க. அதை வந்து நம்ம அணைன்னு சொல்லலாம், மடைன்னு சொல்லுவோம். மடை கட்டியிருக்காங்க, மடைன்னு சொல்லலாம், அணைன்னு சொல்லுவாங்க. பாருங்க கொக்கு எவ்வளோ அழகாக பறந்து போகுதுன்னு. கொக்கு இல்லையா, அது மயிலாம். எனக்கு வேணாம், எனக்கு வேணாம், வேணாம், நீங்கள் சாப்பிடு. பாருங்க எந்த அளவு பயிர் வந்து பணச்சிருக்குன்னு. இது வந்து அரக்காணி, நம்மளோட கடைசி கொலை அரக்காணி. அடுத்து ஒரு துண்டு, அந்தாண்டு ஒரு துண்டு. இது வந்து கோணவாரை, இதுக்கு அந்தாண்டு ஒரு துண்டு இருக்குது. மொத்தம் 5 துண்டு இருக்குது. களைலாம் அடிச்சிருக்குறாங்க. ஏதாவது ஒரு பில்லு இருக்கா பாருங்கள். வயலுக்குள்ளே ஒரு பில்லு கூட இருக்காது. சூப்பராக களை வந்து அடிச்சிருக்கிறாங்க. சரி தள்ளி அங்கே போங்க. அப்புறம் அந்த பக்கம் அந்த கோழிக்கு போயிட்டு வருவோம். போதும் போதும். இதுக்கு மேலே போனால் சார பாம்பு, தண்ணி பாம்பு, எந்த பாம்பு எங்கேருந்து வரும்னே தெரியாது. ஏன்னா நம்ம அங்கேருந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், வயலுக்கு வந்திருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். வயலுக்கு வந்தே ரொம்ப நாள் ஆகுது. நீ எப்போ வந்திருக்க? நானாச்சும் நடும்போது வந்திருந்தேன். ரித்திக்கு வரல, ரித்திஷ் வந்திருந்தான். நல்லா பயிரெலாம் வந்து சூப்பராக பணச்சிருக்கு. இந்த டைமில் நல்ல மழையும் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பயிர் நல்லா மழை தண்ணி தான் பயிருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கறது. நம்ம எவ்வளோ தான் உரம் கொடுத்தாலும் டைரெக்டாக மழை நீர் வந்து அந்த பயிரில் இறங்கும்போது அவ்வளோ ஒரு பசுமையாக, அவ்வளோ ஆரோக்கியமாக பயிர் வந்து வளரும். எந்த ஒரு நோக்காடு இல்லாமல் சூப்பராக வளரும். அந்த சைடு நிறையா கொக்குலாம் இருக்குது. பசங்க இங்கே போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு வந்து இப்போ 5 துண்டு காமிச்சிட்டேன். எல்லாமே சூப்பராக பணச்சிருக்கு பாருங்கள். இந்த இடம்லாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். இங்கெல்லாம் வந்து நட்டுட்டு இருந்தது. ஸோ நாத்தாங்கால் அங்கே இருக்குது பாருங்கள். பயிர் எந்த அளவு பனைப்பு வந்திருக்கு நீங்களே பாருங்கள். உங்களுக்கு நல்லா கிட்ட ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பயிர் எந்த அளவு நல்லா பனைச்சிருக்குன்னு. ஸோ அருமையாக இருக்குது. இதுக்கப்புறம் 2வது உரம் கொடுத்து 2வது களை அரித்து மருந்து அடிக்கணும். ஒரு மாதமும் ஒரு ஸ்டேஜ் வந்து நம்ம நெல் பயிரை வந்து பராமரிக்கணும். ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். உங்களுக்கு இப்போ காமிச்சிருப்பேன் எந்த அளவு பயிர் வந்து பணச்சிருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம கிளம்புவோம். கிளம்பலாமா? அங்கெல்லாம் போக வேணாம். இன்றைக்கி வயலை சுற்றி பார்க்குறதுக்காக தன்ஷிகா, ஸ்வேதா, ரித்திக் 3 பேரும் நம்ம கூட வயலுக்கு வந்திருக்காங்க. இங்கேருந்து இப்போ கிளம்ப போகிறோம். ஸோ இங்கேருந்து இப்போது வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இந்த பக்கம் இருக்கிறதுலாம் பக்கத்து வயல், இதுதான் நம்ம வயல். ஸோ நம்மளோட கடைசி துண்டு பார்த்திங்கன்னா இந்த துண்டு வரும். இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ சூப்பராக பணச்சிருக்கு பாருங்கள். அழகாக இருக்குல்ல? இந்த இடத்துல ஆல்ரெடி உங்களுக்கு நான் காமிச்சிருந்துருப்பேன். ஒரு இன்ஜின் வச்சு தண்ணி வந்து இறச்சிட்டு இருந்தாங்க. நடுநடுற வீடியோவிலே போட்டிருந்தேன். இந்த இடத்துல ஒரு இன்ஜின் இருந்துச்சு. இப்போ அந்த இன்ஜின் தேவைப்படலை போல். இங்கே இன்ஜின் வச்சு இந்த வழியாக பைப்பு போச்சு பாருங்கள். ஸோ 2 சைடும் எவ்வளோ சூப்பராக நெல் வந்து பணச்சிருக்கு பாருங்கள். இந்த நெல்லுலாம் முன்னாடியே நட்டது போல் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு பாருங்கள். நல்லா ஒரு நோக்காடே இல்லாமல் சூப்பராக பணச்சிருக்கு. இந்த சைடாக தான் தண்ணி வந்து போகிறது. என்ன செய்றீங்க தண்ணிக்குள்ளே இறங்கி? அது பாம்பு மாதிரி தெரியுது என் கண்ணுக்கு. அது நிஜமாக அங்கே ஒரு பாம்பு இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியுது. எனக்கு என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுதா? அந்த வலைக்குள்ளே இருந்து தலை எட்டி பார்க்குது. சும்மா போய் சொன்னதும் பசங்களை பாருங்க. போகலாமா? பசங்க கொஞ்ச நேரம் தண்ணியில் கால் நினைக்கணும்னு வந்தாங்க, நினச்சிட்டாங்க. இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியதுதான். வீட்டுக்கு ரவுண்ட் அடிக்க வேண்டியது.
மாட்டிக்கிச்சா? போலாமா ரித்திகா? என்னது கழுகா? கழுகா? என்னது அது? கிட்ட போனா பறந்து ஆந்தையா? அழகா இருக்கே. போய் ஓட்டி விடு சேதா, என்னன்னு பார்க்கும். போயிடுச்சு. ஆந்தை இல்லை, அது பெரிய புறா மாதிரி இருந்துச்சு. வயல்லேருந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததும் பாருங்க, மாடு வந்து மேய்ச்சலுக்கு போயிருந்தது, வந்துடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. இப்போ வந்து பால் கறக்க போகிறாங்க. கண்ணு போட்டு எவ்வளோ மாதம் ஆகுது? 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் ஆயிடுச்சா? 1 வருஷம் ஆனதுனால பால் கொஞ்சம் தான் கறக்குது. அது மாட்டிருக்கு. இப்போ மாட்டை வந்து அம்மா பால் கறந்துருந்தாங்க. ஒரு 1/4 லிட்டர் தான் வந்திருக்கு. ஏன்னா 1 வருஷம் ஆகுது கண்ணு போட்டு. இப்போ மாடு செனையாக இருக்குது, அதனால் பால் கொஞ்சம் தான் கறந்துச்சு. போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நம்ம வீட்டில் புதுசாக பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மோட்ரு தான் இப்போ வந்து தண்ணி நல்லா மேலே ஏற்றிட்டு இருக்கு. பெரிய மோட்ரு பாருங்கள். இப்போ நம்ம சுவிட்சை போடலாம். தண்ணி இப்போ டேங்க்ல மேலே ஏறிட்டு இருக்கு. தண்ணி ஏறுது. டேங்க்ல ஏறுதா கேளு ரித்திகா. ஆயாட்ட டேங்க்ல ஏறுது. அங்கே போகுதா? அதை கீழே அழுத்தணுமா? ஓகே. ஆல்ரெடி உடச்சிட்டு இருக்கு போல. அவ்வளோதான், போதும். வருது, டேங்க்ல தான் ஏறுது. இங்கே பாருங்க, இந்த தென்னை மட்டையை வச்சு தான் அம்மா வந்து தொடப்பம் சீவிட்டு இருக்காங்க. இங்கே மட்டை இருக்குங்களா, இந்த பக்கம் மட்டையோட எப்படி சொல்கிறது, வேஸ்ட். இது வந்து சீவன மட்டை. இங்கே தொடப்பம் இருக்கு பாருங்க, அழகா. ஏன்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னை மரம் இருக்குது. இந்த தென்னை மரத்தில் விழுற மட்டையை சேகரித்து வச்சு இந்த மாதிரி தொடப்பம் வந்து ரெடி. இப்போ உங்களுக்கு ஒரு தொடப்பம் வந்து நான் சீவி காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு தொடப்பம் வந்து எப்படி சீவுறாங்கன்னு நான் சீவி காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி இருப்பாங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா தொடப்பம் வந்து சீவுவாங்க. எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அதனால் கொஞ்சம் அந்த செத்தெல்லாம் நிற்கிது. இது எப்படி எடுக்கிறது? இப்படியா? இப்போ பாருங்க, ஒரு தொடப்பம் வந்து செத்திருக்கேன், இன்னொன்று செத்தி காமிக்கிறேன். எனக்கு கரெக்டாக வர மாட்டேங்குதும்மா. எப்படிம்மா? எனக்கு கரெக்டாக வரலையே. ஏன் இந்த பிசிறு நிற்கிது? அதே சுற்றி 2 சீவை வீணாகிடுச்சு. எனக்கு கரெக்டாக வரல. இப்போ அம்மா சீவி காமிப்பாங்க பாருங்க. எனக்கு வரல, ஆனால் அம்மாவுக்கு வந்து சூப்பராக வருது பாருங்க. எனக்கு வந்து கரெக்டாக வர மாட்டேங்குது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் சூப்பராக சீவுறதுக்கு வருது. அம்மா வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பியாச்சு. என்ன பண்ணுறோம் சேதான்? என்ன நடத்திட்டுருக்கீங்க? ஸோ நம்ம மரத்துலேருந்து மாங்காய் பாருங்கள், நிறைய மாங்காய் பறிச்சிருக்கோம். நம்ம மரத்துலேருந்து தேங்காய் எடுத்துக்கிட்டேன். அடுத்து அம்மா வந்து ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க. ரஸ்னா பவுட்ரு ஆல்ரெடி வீட்டில் இருக்குது. ரஸ்னா பவுட்ரு வச்சு ஜூஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாமே இப்போ வந்து வீட்டுக்கு கொண்டு போகிறேன். கிளம்பலாமா? கரெக்டாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சாயங்காலம் 5 மணி போல் ஆகுது. இப்போ கிளம்புனா தான் கொஞ்சம் 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு போகலாம். இங்கேருந்து கிளம்பியாச்சா? சார் நீங்கள் எப்போ ஊருக்கு போகிறது? ரித்திக் பாய். சார் பாய். ஸோ பாருங்கள், இங்கேருந்து மாங்காய் தேங்காய்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். அப்பாவுக்கும் பார்த்து பாய் சொல்லியாச்சு. தண்ணி ஓடுது பாரு சேதா, ஓடு. ரித்திக் ஓடு, நிறுத்து, ஆஃப் பண்ணு. ஓகே சேதா பாய்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஊர்லேருந்து வந்துட்டோம். என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்க்கலாமா? பார்க்கலாம். பாருங்க 2 பாட்டில் வந்து ரஸ்னா, அடுத்து அம்மா சுட்டு கொடுத்த வடை. இந்த பைய கொட்டு, கீழே கொட்டு, அப்படி பொறுமையாக. பாருங்கள் நம்ம மரத்தில் பறித்த மாங்காய், எலுமிச்சம்பழம் அம்மா வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. நம்ம கிராமத்து சைடு தான் வீட்டுக்கு வீடு எலுமிச்சை மரம் இருக்கே. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி. அப்புறம் அம்மா சுட்ட உளுந்து வடை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் இவ்வளோ தான். ஸோ வீடியோவை முடிச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.